ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து எப்படி சென்டர் கேப் ப்ளவுஸ் ஆகவும் 1/4 ப்ளவுஸ் ஆகவும் எப்படி எந்த அளவுகள் வச்சு மாறுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கேப் ப்ளவுஸுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ 36 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிற அளவுகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அப்பர் பஸ்டுடைய அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச் இருக்குது. மிடில் பஸ்டுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 இன்ச் இருக்குது. அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 இன்ச் இருக்குது. அப்போ இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சென்டர் கேப் ப்ளவுஸுடைய கட்டிங் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த 3 அளவுகள் வந்து ஒரு ப்ளவுஸுடைய கட்டிங்க்கு ரொம்பவுமே அவசியமான ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பர் பஸ்ட் வந்து 36 இன்ச் இருக்குது இல்லைங்களா, மிடில் பஸ்ட் வந்து 35 இன்ச் இருக்குது. இது வந்து நார்மல். ஆனால் அண்டர் பஸ்டுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ வந்து மிடில் பஸ்டுடைய சுற்றளவை விட அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து 8 இன்ச் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு மேற்பட்டு எந்த அளவுகள் நமக்கு வந்து, அதாவது 3 இன்ச்சுக்குள்ளே 2 இன்ச் 1.5 இன்ச் 3 இன்ச் இந்த மாதிரி வித்தியாசம் 3 அளவுகள்லேயே வருது அப்படின்னா அது வந்து 1/4 ப்ளவுஸ் கட்டிங்கை நம்ம வந்து போடலாம், பயன்படுத்தலாம். அது வந்து சரியான ஃபிட்டிங்காக வரும். இதுவே வந்து அப்பர் பஸ்ட்டுக்கும் மிடில் பஸ்ட்டுக்கும் அண்டர் பஸ்ட்டுக்கும் 3 பஸ்ட்டுக்கும் உண்டான அளவுகள் வந்து 8 இன்ச் 7 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா கண்டிப்பாக சென்டர் கேப் ப்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸுடைய அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கேப்புடைய ப்ளவுஸு அந்த மெத்தேடில் நம்ம கட்டிங் கொடுக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ 1 மீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x2 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக ஃபோல்டு பண்ணி கிளாத் வச்சுருக்கேன். இதில் ஃபோல்டு பண்ண இடம் வந்து எண்ணெய் பார்த்த மாதிரியும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிற சைடும் வச்சுருக்கேன். இது நார்மலான கிளாத் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங்க்காக ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்துடைய கிராஸ் வந்து மேலே கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து சமநிலையாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுடைய பேக் சைடு உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 13 இன்ச் வந்து ப்ளவுஸுடைய உயரம். அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருடைய ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 13.5 இன்ச்சுக்கு நான் வந்து ப்ளவுஸுடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து 14 இன்ச் வருது. 14 இன்ச் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச் வருது. 8 இன்ச்சில் 2 இன்ச் மைனஸ் பண்ணி 6 இன்ச்சுக்கு முழு ஷோல்டருடைய அளவை வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே 6 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம் பகுதியுடைய நீளத்துக்கு மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டருடைய அளவே வந்து நம்ம ஆம் பகுதி இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்தி தான் 6 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது சேர்த்தாமல் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 5.5 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய நீளத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச் வருது. 36 இன்ச்சை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நமக்கு 9 இன்ச் வருது இல்லைங்களா. அந்த 9 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு. இதை வந்து சென்டர் கேப் ப்ளவுஸாக நம்ம மாற்றுறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த அளவுகளுக்கு மேலே வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி உள் டக்குக்காக நம்ம வந்து கிளாத் கொடுக்கலாம். அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு உள் டக்குக்காக கிளாத்துக்கு அளவு கொடுக்குறேன்.
அடுத்ததாக இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு சுற்றளவு வந்து 16 இன்ச் வருது. 16 இன்ச் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச் வருது. ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்போ இந்த 5.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த 5.5 இன்ச்சை நம்ம வந்து சரிபாதியாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச்சில் சரிபாதியாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் சென்டரில் வந்து நான் வந்து ஆம் பகுதியுடைய கிராஸ் எடுக்கலை அப்படின்னா, நம்ம வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுகளே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 இன்ச்சில் சென்டர் பண்ண அளவுகளும் 5.5 இன்ச்சில் சென்டர் பண்ண அளவுகளும் நமக்கு வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஆம் பகுதியுடைய சுற்றளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு 8 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து சரியான அளவில் வருது. அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஆம் பகுதியுடைய நீளம் எடுத்ததுக்கு பிறகு 6 இன்ச்சு ஷோல்டருடைய இடம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச் போயிடும். ஷோல்டருடைய இடத்துல 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய அகலம் வந்து மொத்தம் ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பிறகு 2.5 இன்ச் வரும். ஷோல்டருடைய அளவும் ஸ்டிச்சிங்க்கு பிறகு 2.5 இன்ச் வரும். அப்போ வந்து சரியான அளவாக இருக்கும். இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தி தான் நம்ம வந்து ஷோல்டருடைய அளவை வந்து எடுத்திருக்கோம். கழுத்துடைய நீளம் வந்து நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து கழுத்துடைய இறக்கம் வந்து கரெக்டாக 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கோட கழுத்துடைய அகலம் வந்து 3 இன்ச் இருக்குது. நான் வந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கழுத்துடைய அகலம் வந்து அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி தான் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு நெக்கு தான் மார்க் பண்ணுறேன். நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து கட் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல வட்ட கழுத்தாக இருக்கும். ஆம் பகுதியுடைய நீளமும் கழுத்துடைய நீளம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து ஆம் பகுதியுடைய நீளத்துலேயும் அல்லது ஷோல்டருடைய அகலத்துலேயோ வந்து எந்த மாற்றமும் பண்ணல. இது வந்து நார்மலான நெக்கு. மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து நமக்கு 35 இன்ச் வருது இல்லைங்களா. அப்பர் பஸ்டுடைய அளவை விட மிடில் செஸ்டுடைய அளவு வந்து சிறுசாக தான் நமக்கு வருது. அப்போது இந்த மிடில் செஸ்டுடைய 35 இன்ச்சை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நமக்கு 8.25 இன்ச் வருது இல்லைங்களா. இந்த 8.25 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சுக்காக ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 9.25 இன்ச் வரும் இல்லைங்களா. இந்த 9.25 இன்ச் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டுடைய இடமாக பேக் சைடுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் டாட் வந்து நம்ம பிடிக்கலாம். இப்போ இந்த அகலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து 9.25 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் மிடில் பஸ்டுடைய சுற்றளவை. இப்போ இந்த மிட் பாயிண்ட் வர இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த சரியான அளவில் இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து உள் டக்குக்காக மார்க் பண்ணிக்கலாம். அண்டர் ப்ளவுஸுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த அளவு வந்து 27 இன்ச் வருது. அந்த 27 இன்ச்சு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து 6.25 இன்ச் வருது இல்லைங்களா. இந்த 6.25 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 7.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து சரியான அளவு வந்து 6.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து பாடி லூஸுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். 6.25 ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம சேர்க்கும்போது மொத்தம் வந்து 7.25 இன்ச் வருது. இந்த 7.25 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வந்து சென்டர் டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள் டக்குக்காக ஒரு 1.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர அளவுகளை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மிடில் பஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம சரியான இடத்துல மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நேராக தான் நம்ம வந்து
பேக் சைடுடைய டாட்டை வந்து பிடிக்கணும். இந்த டாட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு சைடுலையும் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மிட் பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா டாட் ஸ்டிச் பண்ணி போடும்போது ப்ளவுஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங் கொடுக்கும். பேக் சைடுடைய மார்க்கிங் முடிஞ்சது. இந்த அளவுகளை வந்து இப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் வர்ற இடத்த நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்திடலாம். அடுத்ததாக முன்பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். கிளாத்தை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது நேர் கட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நேராக போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் கட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் கொடுக்கலாம். அப்பர் பஸ்டோட அளவை விட மிடில் பஸ்டோடைய அளவு சிறுசாக இருக்கனால நான் வந்து ரொம்ப கிராஸ் கொடுக்கல. ரொம்ப நம்ம கிராஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் அடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஊக்கு போடுற இடத்துல. அதனால் மீடியமான கிராஸில் வச்சு பேக் சைடுக்கு எடுத்த அதே ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே ஷோல்டருடைய அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான பேக் சைடுடைய அகலம். இப்போ இந்த அளவுகள் மட்டும் நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு இருந்தால் போதும். இப்போ ஷோல்டருடைய பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துருக்கோம். முன்பக்கத்துடைய கழுத்து நீளம் வந்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தி தான். கழுத்துடைய அகலத்துக்கும் அதே 3.25 இன்ச்சு தான் நம்ம பேக் சைடுக்கு அகலம் வச்சோம் இல்லைங்களா, அதே அகலத்துக்கு தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் நான் வந்து அகலத்தை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணுற இடத்துல சரியான அளவுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். இதே வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சை உள்பக்கமாக தள்ளி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து முன் ஊக்குப்பட்டிக்காக நம்ம வந்து உள் சைடை 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் ஆம் பக்கம் வருது இல்லைங்களா, இந்த முன் ஆம் உயரம் வந்து மொத்தம் ஸ்டிச்சிங்கோட 6 இன்ச் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இந்த 6 இன்ச் வந்து முன் பக்கத்தில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சரியான அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பக்கத்தில் தான் நம்ம வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளுறோம். ஷோல்டர் பக்கம் வந்து பேக் சைடு என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு தான். இப்போ ஆம் பகுதியுடைய சரியான உயரம் வந்து 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சில் பாதி வந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணாமல் இந்த 4 இன்ச்சில் சரிபாதியான இடத்துக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ஒரு வளைவு கொடுத்துடலாம். இந்த வளைவு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட்டுக்கு அதிகமாகவே கேப் வரும். அந்த கேப்பை மையமாக வச்சு தான் ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி சுற்றளவு வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து வித்தியாசம் வரும். இப்போ ஃப்ரண்ட் சைடுடைய ஆம் பகுதியை வந்து கரெக்டாக நமக்கு 8.5 இன்ச் வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து வரணும். ஏன் 8.5 இன்ச் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கொடுக்குறோம் அப்படின்னா பேக் சைடுக்கு வந்து 8 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஆம் பகுதியுடைய சுற்றளவு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 8.5 இன்ச் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் வந்து நம்ம அப்பர் பஸ்டுடைய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவை வந்து நம்ம முன் சைடுக்கு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சென்டர் கேப்புடைய ப்ளவுஸுடைய சிறப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ முன்பக்க ஊக்குப்பட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து சரியான அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவில் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கும்போது இந்த 1/4 இன்ச்சும்
ஆம் பகுதியில் வர 1/2 இன்ச்சும் சேர்த்தும் போது நமக்கு வந்து மொத்தம் 3/4 இன்ச் வருது இல்லைங்களா? பேக் சைடில் எடுத்து 3/4 இன்ச்சை ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இந்த ஊக்கு பகுதியில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 1/4 இன்ச் இதில் கம்மியாயிரும். ஆம் பகுதியில் வர டாட்டை வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு பிடிக்கும்போது முன்பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு சைடில் வந்து நமக்கு 3/4 இன்ச் வந்து கம்மியாக வரும். இப்போ மொத்த சுற்றளவு பார்க்கும்போது 3 இன்ச் வந்து நமக்கு சென்டர் கேப்பாக வரும். அதுதான் சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் 1/4 ப்ளவுஸுக்கும் உண்டான வித்தியாசம். இப்போ இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து இப்படி மார்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து 8.5 இன்ச் வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆம் பகுதியுடைய முன் சைடில் நமக்கு 8.5 இன்ச் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சரியான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த டாட்டுடைய அளவுகளுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 9.25 இன்ச்சில் ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த 1/2 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் நமக்கு போயிடும். அப்போ மொத்தம் வந்து 9.25 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 9.25 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சென்டர் டாட்டுடைய மார்க்கிங் நம்ம பண்ணுறதுக்காக மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து 35 இன்ச் இருக்குது இல்லைங்களா? 10ங்கிற ஃபார்முலா நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.5 இன்ச் வருது. இந்த 3.5 இன்ச் தான் நமக்கு டாட்டுடைய உயரமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நம்ம ஏற்கனவே பட்டியுடைய ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்டில் இருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல ஸ்டிச்சுக்காக சேர்த்தி தான் இருக்குது. இப்போ இந்த 3.5 இன்ச்சுக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். மொத்தம் வந்து 36 இன்ச்சுக்காரங்களுக்கு முன் உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஃபுல் பஸ்டுடைய நீளம் வந்து 13 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண பேக் சைடு இருக்கு இல்லைங்களா? பேக் சைடுடைய மிடில் செஸ்டுடைய சுற்றளவு வந்து நம்ம பார்க்கணும். மிடில் செஸ்டுடைய சுற்றளவு வந்து 9 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 9 இன்ச்சை இந்த மிட் பாயிண்டில் வந்து கரெக்டாக 9 இன்ச் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு இந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடுடைய இடுப்புடைய சுற்றளவு எடுத்துகிட்டு அதே அளவு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. மிடில் செஸ்டுடைய அளவு வந்து 35 இன்ச் இருக்கிறதுனால சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து நான் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுடைய உயரம் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்க்கும்போது 3.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா? அதே 3.5 இன்ச் வந்து 2 சைட்லேயும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலுடைய வளைவை வச்சு டாட் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஊசி மாதிரி வராமல் சென்டர் டாட் வந்து ஒரு அமைப்பாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்லேருந்து 1.25 இன்ச் கேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம் பகுதியிலேருந்து வர டாட்டுக்கும் 1.25 இன்ச்சுக்கு கேப் கொடுத்துக்கலாம். இந்த 1.25 இன்ச்சு கேப் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல சென்டர் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் வர்ற அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் பகுதியிலேருந்து வர டாட்டுக்கும் கரெக்டாக இந்த கார்னரை மெயின் பண்ணி இந்த சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் டாட்டுடைய அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஆம் பகுதியில் வர டாட்டுடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா? இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நமக்கு கரெக்டாக 3.5 இன்ச் வருது இல்லைங்களா? இந்த 3.5 இன்ச்சில் சரிபாதியான அளவுக்கு இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துர்லாம். அதே மாதிரி இந்த சென்டர் பஸ்டுடைய பகுதிக்கும் அண்டர் பஸ்டுடைய பகுதிக்கும் சரியான பாதிக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துர்லாம். இந்த மார்க்கிங்கை இந்த மாதிரி நம்ம வந்து பட்டியுடைய வளைவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டியுடைய இடமாகட்டும் அல்லது ஃபுல் பஸ்டுடைய
கவர் பண்ணுற இடமாகட்டும் முன்பகுதி வந்து ரொம்பவுமே நமக்கு ஃபிட்டாக வரும். லூஸ் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து முன் சுற்றளவு வந்து நமக்கு ஒரு சைடில் 7.25 இன்ச் வரணும் இல்லைங்களா? சரியான அளவு 7.25 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து 3.5 இன்ச் இருக்குது. அந்த 3.5 இன்ச்சிலேருந்து கரெக்டாக நமக்கு 7.25 இன்ச் வந்து டாட்டை சேர்க்காம நமக்கு சுற்றளவு வந்து 7.25 இன்ச்சுக்கு வந்து சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா உள் டக்குக்காக நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியுடைய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் பாகத்துடைய அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்ததுக்கு பிறகு சென்டர் டாட்டுடைய அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாட் பிடிக்கிற இடத்தையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி பீஸை வந்து கட் பண்ணணும். இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடுடைய அளவுகளை நம்ம இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு இது வந்து ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த சரியான அளவில் இருந்து 1 இன்ச் வந்து பட்டிக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஸ்டிச்சுக்காக போயிடும், ஒரு 1/2 இன்ச் வந்து கீழ் ஸ்டிச்சுக்காக போயிடும். இந்த மாதிரி ஒரு சைடு நீங்கள் வந்து வச்சுக்குங்க. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பட்டி கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ப்ளவுஸுடைய நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா? இந்த 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியுடைய சரியான அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இன்ச்சு தான். நமக்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சுக்காக போயிடும் இல்லைங்களா? அப்போது சரியான அளவு 3 இன்ச்சிலிருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சுக்காக எடுக்கும்போது பட்டியுடைய முன் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு சைடில் மார்க் பண்ணணும். பட்டியுடைய சென்டர் பக்கத்துடைய நீளம் வந்து கரெக்டாக நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சைடில் வர பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா சரியான அளவாக இருக்கும். அப்போ பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பக்கம் இருக்குது இல்லைங்களா? இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து கரெக்டாக இந்த சென்டர் டாட்டையும் சைடு டாட்டையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாட்டுடைய ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எந்த அளவுக்கு பட்டியுடைய நீளம் வேணும் அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாத்தை வச்சே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சரியான சுற்றளவு கொடுக்குறப்போ பட்டியுடைய நீளம் வந்து பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ சரியான பட்டியுடைய அளவை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ பட்டியுடைய முன் பாகத்தை வந்து நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து கைப்பகுதிக்கு சுற்றளவு வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் 4ஆக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணினதுக்கு பிறகு கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4ஆக போட்டுக்கலாம். இப்போ முன்பக்கத்தில் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டால் போதும். இந்த சரியான 1 இன்ச்சிலேருந்து கையுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது கையுடைய நீளம் வந்து கரெக்டாக 6 இன்ச்சுக்கு இருக்கணும். கையுடைய கேப் ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பாடி சுற்றளவு இருக்குது இல்லைங்களா? அந்த பாடி சுற்றளவு வந்து நமக்கு அப்பர் செஸ்டுடைய சுற்றளவு 36 இன்ச்சை 12ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம். 12ங்கிறது வந்து கேப் ஹைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 36 இன்ச்சு 12ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 இன்ச் வரும். இந்த 3 இன்ச்சு தான் கையுடைய கேப் ஹைட்டுடைய உயரம். இந்த 1/4 இன்ச் நம்ம சேர்க்காம தான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு 8 இன்ச் வருது. நம்ம வந்து 7 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டான மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாம்.
7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணினதுக்கு பிறகு கையுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடு 5.5 இன்ச் வருது. இந்த 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையுடைய சுற்றளவு வந்து இது சரியான அளவு. சரியான அளவில் இருந்து உள் ஸ்டிச்சுக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஈஸியாக கையுடைய அளவு நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இந்த 3 இன்ச் கேப் ஹைட் வருது இல்லைங்களா, இந்த 3 இன்ச்சை வந்து சரிபாதியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிபாதியான அளவில் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 இன்ச் வருது இல்லைங்களா, 7 இன்ச்சில் சரிபாதியான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். இதுதான் வந்து ப்ளவுஸுடைய மையப்பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆம் பகுதியுடைய வளைவை எடுக்கும்போது நமக்கு வந்து ஆம் பகுதியில் இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் சுருக்கம் வர பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி 1/4 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க. அப்படியே நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேலுடைய வளைவை திருப்பி வச்சு வளைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கையுடைய சுற்றளவு வரைஞ்சாச்சு. கையுடைய சுற்றளவு வந்து நமக்கு 8 இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 8 இன்ச் வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கா அப்படிங்கிறது நம்ம இதை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி டேப்பை வச்சு கரெக்டாக சுற்றளவு முழுவதும் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச் இருக்குது சுற்றளவு. இப்போ சரியான அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சரியான அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து முன்பக்கம் ஆம் பகுதிக்கு இந்த வளைவு நம்ம கொடுக்குறோம். இந்த வளைவு கொடுத்த இல்லைங்களா, இந்த வளைவு கொடுத்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவை நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக ஸ்கேலை வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த கையுடைய சுற்றளவு வர இடத்துல ஒரு வளைவு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து முன்பக்கத்துடைய வளைவு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கைப்பகுதியை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு பிறகு சென்டரில் இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு கைப்பகுதியை வந்து இந்த மாதிரி எட்டையாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ பிரித்து வச்சுட்டு முன்பகுதியில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வளைவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். தனியாக முன்பக்கத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ண கிளாத் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கேப்புடைய பேக் சைடுடைய கட்டிங் பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுடைய கட்டிங்கை பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அடுத்ததாக கைப்பகுதியை கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.